முப்படை பயிற்சி மையத்தில் நேரடி வகுப்புகளுக்கான செகண்ட் பேட்சுக்கான அட்மிஷன் வந்து கமிங் 25ஆம் தேதியிலிருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. அக்டோபர் 1/10/2020 முதல் வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா டைரக்ட் கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகுது செகண்ட் பேட்சுக்கு. அதே மாதிரி உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸஸும் ப்ரோக்ரஸ்ல போயிட்டு தான் இருக்கு. இங்க வந்து தங்கி படிக்க முடியாதவர்கள் ஆன்லைன் வகுப்புகளில் படிக்கணும்னு நினைக்கிறவங்களும் அதற்கான டீடைல்ஸை கேட்டு பெற்றுக்கொள்ளவும். ஸோ மேலும் விவரங்களை தெரிந்து கொள்ள கீழே காணப்படும் எண்ணுக்கு நீங்க அழைக்கலாம். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா 7200400395 அல்லது 7200400398. ஹாய் கைஸ், வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு போலீஸ் எக்ஸாமுக்கான அனௌன்ஸ்மெண்ட்லாம் வந்து ஒரு வாரம் ஆயிடுச்சு, சூடு பறந்துருக்கும். ஸோ எல்லாரும் என்ன படிக்கலாம் இந்த எக்ஸாமுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு கிளாரிஃபிகேஷனோட இருக்க மாட்டீங்க. ஸோ என்னெல்லாம் படிக்கலாம் இந்த குறுகிய காலகட்டம், நமக்கு இருக்கிறது 2 மாத இடைவெளி மட்டுமே எழுத்து தேர்வுக்கு. ஸோ இதை எப்படி யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்திக்கிட்டா இந்த ரிட்டன் எக்ஸாம் கிளியர் பண்ணலான்ற ஒரு மினி ஸ்டடி பிளான் தான் இது, ஓகேங்களா? ஸோ எதை முன்னுரிமை கொடுத்து படிக்கணும், எதை பொறுமையாக படிக்கலாம் அப்படின்றதுக்கான ஒரு மினி ஸ்டடி பிளான் தான். ஸோ உங்களுக்கு தமிழ்நாடு போலீஸை பொறுத்த வரையும் ஜிகே 50 மார்க்ஸ் கேட்க போகிறான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சைக்காலஜி உளவியல் வந்து பார்த்தீங்கன்னா 30 மார்க்ஸ் கேட்க போகிறான். ஸோ இந்த 30 மார்க்ஸ் எங்களுடைய ரெகுலரான உளவியல் வீடியோஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலே, இருக்கிற டாப்பிக்கை ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலே நீங்கள் ஈஸியாக எடுத்துடலாம். ஸோ அவுட் ஆஃப் 30 நீங்கள் ஒரு 27 மார்க்ஸாவது கேரண்டி எடுக்கலாம். ஸோ அதை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. நாங்கள் கடைசியில் வந்து நவம்பர் ஸ்டார்டிங்லேருந்து என்ன பண்ண போகிறோம், உளவியலுக்கு டெஸ்ட்டும் நிறைய போட்டுட்டு வரோம். ஸோ உளவியல் கொஸ்டின்ஸ் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அக்டோபர்லேருந்து உங்களுக்கு 10 ஃப்ரீ டெஸ்ட் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அதுலேயும் உளவியல் வந்து தனியாக 50 கொஸ்டின்ஸ் போட போகிறோம். அதையும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இந்த ஜிகே இதுதான் நமக்கு படிக்கிற பார்ட்டு. ஸோ இதை எப்படி படிக்கலாம், இந்த டைமில் எப்படி இதை அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிகேவை 4 வெரைட்டியாக பிரிச்சுக்கோங்க, ஓகேங்களா? 4ஆக பிரிச்சுக்கோங்க. இந்த 4 சப்ஜெக்டில் நீங்கள் தரவா இருந்தாலே ஜிகேல அவுட் ஆஃப் 50 நீங்கள் 40 அபோவ் டெஃபினட்டாக எடுக்கலாம். 40 அபோவ் எடுத்துடலாம், ஓகேங்களா? 40 அபோவ்ன்றதை நீங்கள் ஒரு 42 கூட வச்சுக்கோங்களேன். கரெக்டாக எக்ஸாக்டாக சொல்ல போனால் 42 கூட எடுத்துடலாம். ஸோ அப்படி என்ன சார் 4 பார்ட்டாக பிரிக்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சயின்ஸ், ஓகேங்களா? சயின்ஸ், சோஷியல் சயின்ஸ், இந்த 2 பார்ட் ரொம்ப முக்கியங்க, சயின்ஸும் சோஷியல் சயின்ஸும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ், நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸ், ஓகேங்களா? மேக்ஸ். ஸோ எல்லாமே ஸ்கூல் புக் பேக் கொஸ்டின்ஸ் தான் நாங்கள் படிக்க சொல்ல போகிறேன். நான் வந்து என்ன சொல்ல போகிறேன்னா இருக்கிற டைமில் ஃபஸ்ட்டு நம்ம புக் பேக் கொஸ்டின்ஸ் தான் கவர் பண்ணணும். ஏன்னா லாஸ்ட்டாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் பார்த்தீங்கன்னா 9th புக் பேக் கொஸ்டின்ஸ்ல இருந்து மட்டுமே கிட்டத்தட்ட 15 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கான். அதாவது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் கொஞ்சம் நிறைய பார்த்தீங்கன்னா எடுத்து பார்த்தீங்கன்னா 9th புக் பேக் சயின்ஸ் புக் பேக் கொஸ்டின்ஸ்ல இருந்து மட்டுமே எத்தனை கேட்டிருக்கான்னு பார்த்தீங்கன்னா 15 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கான். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா இன்னும் வைட்டேஜ் நிறைய கொடுத்து ப்ரிப்பேர் பண்ணால் மட்டும்தான் நம்மளால ஈஸியாகவே அச்சீவ் பண்ண முடியும். அதனால புக் பேக் கொஸ்டின்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சயின்ஸ்ல கவர் பண்றீங்கன்னு பார்த்தீங்கன்னா 9th and 10th சயின்ஸ் புக் பேக் கொஸ்டின்ஸ் கவர் பண்ணுங்க. அதாவது ஒரு டேர்ம் முடிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு நாள் போதும், ஓகேங்களா? ஒரு டேர்ம் முடிக்கிறதுக்கு ஒரு நாள் போதும். அப்படி இல்லையா, இப்போ 9th பார்த்தீங்கன்னா 23 யூனிட்ஸ் இருக்கு சார் அப்படின்னு சொல்றீங்களா? ஓகே, 23 யூனிட்ஸை டிவைடட் பை 3, அதாவது 23 வந்து டிவைடட் பை 3 பிரிச்சுக்கினீங்கன்னா ஒரு நாளைக்கு 8 யூனிட். 24 டிவைடட் பை 3 பிரிச்சா 8 யூனிட்ஸ் வரும். அப்போ ஒரு நாளைக்கு நீங்க 8 யூனிட்ஸ் முடிச்சா கூட 9th 3 டேஸ்ல கம்ப்ளீட் பண்ணுவீங்க. இல்லையா, எனக்கு ஒரு வாரம், அதாவது நான் கரெக்டாக சொல்றேன் 1 வீக்குள்ள நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சயின்ஸை ஓவர் பண்ணி ஆகணும். 9th and 10th அந்த மாதிரி பிளான் பண்ணணும். அதாவது ஒரு வாரம் ஃபுல்லாக நீங்க சயின்ஸே படிக்கக்கூடாது. நான் சொல்றதை கேட்டுக்கோங்க. இது காலையில மட்டும்தான் உங்களுக்கான ஸ்டடி பிளான். இப்போ மார்னிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா 9th இருந்து என்ன பண்ணணும், 8 யூனிட் முடிச்சிடலாம் ஒரு நாளைக்கு. அதே மாதிரி 8 யூனிட் முடிச்சிடலாம், திருப்பி 8 யூனிட் முடிக்கலாம். இது 3 நாள்ல முடிஞ்சிடும். அதே ஈவினிங் டைம்ல என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சோஷியல் சயின்ஸ் எடுக்கணும். அதே 9th 10th ஈவினிங் சோஷியல் சயின்ஸ் படிச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி உங்களால் எவ்வளோ யூனிட்ஸ் 3 நாளில் முடிக்க முடியுமோ அது 3 நாளில் முடிக்கிற மாதிரி டிவைட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மாதிரி முடிச்சுட்டு சயின்ஸும் சோஷியல் சயின்ஸும் முதல்ல முடிச்சு வச்சிருங்க. எந்த ஸ்டாண்டர்ட்னு பார்த்தீங்கன்னா 9th 10th மட்டும் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் வந்து அதுக்கு கொடுங்க, ஓகேங்களா? லேட்டர் அந்த அடுத்த வாரம் என்ன பண்றீங்கன்னு பார்த்தீங்கன்னா தமிழினுடைய 9th and 10th, ஓகேங்களா? தமிழினுடைய 9th and 10th இம்பார்ட்டன்ட் கொடுங்க, ஓகேங்களா? ஸோ தமிழோட 9th and 10th. ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு இதெல்லாம் முடிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு 1.5 வீக்ஸ் தான் தேவைப்படுமே. ஸோ இந்த 1.5 வாரத்துக்கு கழிச்சு நீங்க எதை முடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைம் இருக்கும் போது யூ கேன் கோ டு 8th, ஓகேங்களா? 8th போறீங்க, ஓகேங்களா? ஸோ 8th போங்க. ஸோ இன் பிட்வீன் கேப்ல ஆப்டிடியூடும் ப்ரிப்பேர் தான் பண்ணணும். அதெல்லாம் எப்படின்னு நான் சொல்றேன். இது மார்னிங்க்கும் ஈவினிங்கான ஸ்டடி பிளான். ஸோ மார்னிங் எழுறீங்க, சயின்ஸை கொஞ்சம் நேரம் படிக்கிறீங்க, திருப்பி ஈவினிங் சோஷியல் சயின்ஸ் கொஞ்சம் நேரம் படிக்கிறீங்க. இது ரிலாக்ஸேஷன். மிஞ்சி போனால் நீங்கள் புக் பேக் கொஸ்டின்ஸ் படிக்கிறதுக்கு 1 மணி நேரம் இல்லை 1.5 மணி நேரம் தாங்க எடுத்துப்பீங்க. நல்லா சாலிடாக உட்காந்து படிச்சாலே ஒரு 8 யூனிட் 1.5 மணி நேரத்தில் முடிச்சிடலாம், ஓகேங்களா? அப்போ ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் தான் படிச்சா போதுமானா? ஆமா, சயின்ஸும் சோஷியலும் கவர் பண்ணிடலாம். திருப்பி தமிழ் கவர் பண்ணிடுவீங்க, ஓகேவா? அடுத்த 3 நாள் வந்து தமிழ் கவர் பண்ணிடுவீங்க. ஸோ ஒரு வாரத்திலே உங்களால் சயின்ஸும் சோஷியல் தமிழ் வந்து 9th 10th முடிச்சிட முடியும். அடுத்த வாரம் 8th முடிச்சிட முடியும். ஸோ
இந்த மாதிரி ஈஸியாக முடிச்சுட்டு வந்துருங்க. இப்போ மதியம்லாம் டைம் ஃப்ரீயாக தான் இருப்பீங்க. அப்போ தான் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா மார்னிங் டைமில் தான் கொஞ்சம் மூளையும் நல்லா வேலை செய்யும். அப்போ ஃப்ரீயாக இருக்கிற டைமில் தான் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஸ் எடுத்து ட்ரை பண்ணுறீங்க, மேக்ஸ் சம்ஸ் பார்க்குறீங்க. ஸோ மேக்ஸ் சம் ஓன் இன்ட்ரெஸ்ட் எடுத்து பாருங்க. ஸோ எங்களுடைய வீடியோலையும் நாங்கள் கணிதத்தினுடைய எண்ணியல் டாபிக்லாம் போட்டிருக்கோம், அதையும் எடுத்து பாருங்க. ஸோ ரிவிஷன் பண்ணுங்க. ஸோ மேக்ஸ் முதல்ல ஸ்ட்ராங் ஆகுங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே வந்து என்ன நடக்கணும், சயின்ஸு சோஷியல் ஒரு வாரத்தினுடைய முதல் 4 நாட்கள் இதை நடத்திக்கோங்க. 3 கூட வேணாம், 4 நாள் கூட பிரிச்சுக்கோங்க. சயின்ஸும் சோஷியலும் வாரத்தினுடைய 4 நாள்ல காலையில சயின்ஸ் படிங்க, ஈவினிங் வந்து என்ன பண்ணுங்க, மார்னிங் சயின்ஸ், ஈவினிங் வந்து சோஷியல். ஸோ அந்த மிச்சம் 2 நாள் மீறும், அதாவது 6 நாள் தான் சொல்றேன் சார். ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் ஃப்ரீயாவே இருங்க, நான் வேணாம் படி எந்நேரமும் படின்னு சொல்லலை. ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் ஃப்ரீயா இருங்க. மிச்சம் 2 நாள் இருக்கும்ல, திங்கள் முதல் வியாழன் வரை இதை படிச்சிட்டிங்கன்னா வெள்ளி சனியில தமிழ் மட்டுமே படிங்க. ஓகேங்களா? தமிழ் அந்த ஸ்டாண்டர்ட் இப்போ இது 9th 10th கவர் பண்றீங்களா, அதே மாதிரி தமிழ் 9th 10th கவர் பண்ணிடணும். ஓகேங்களா? ஸோ அடுத்த வாரம் 8th படிக்கிறீங்கன்னா அதே மாதிரி என்ன பண்ணணும், 8th அந்த வாரம் கவர் பண்ணிடணும். திருப்பி லாஸ்டா வரும்போது தான் 7th 6th ஈஸியா இருக்கும். 8th தனியா படிங்க, ஏன்னா 8th கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். அடுத்த 3வது வாரத்தில் என்ன பண்றீங்கன்னா 7th 6th படிச்சிருங்க. ஓகேங்களா? 7th 6th அதே மாதிரி தமிழும் 7th 6th முடிச்சிடுங்க. இந்த மாதிரி 3த்தையும் முடிச்சிட்டீங்கன்னா 3 வாரத்தில் ஓவராலா நீங்க 6th to 10th புக் வரையும் ஓரளவுக்கு புக் பேக் கொஸ்டின்ஸ் தருவா இருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தருவ ஆயிட்ட உடனே அடுத்தது தான் உங்களுடைய மெயின் பிளானே ஆரம்பம். என்னன்னா, ஸோ இப்போ படிக்கும் பொழுது நீங்க சில கொஸ்டின்ஸ்லாம் படிச்சிருப்பீங்க, அப்போ வந்து உங்களுக்கு அது மனப்பாடம் பண்ற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த டாபிக் இன்னும் கொஞ்சம் டெப்தா படிக்கணும்னா நீங்க புக்குக்குள்ள இருக்கக்கூடிய கேள்விகளை அப்ப படிக்கலாம். ஓகேங்களா? புக்குக்குள்ள இருக்கக்கூடிய டாபிக் அப்ப வந்து படிங்க. ஆனா மீன் வாயில் நீங்க மதியம் டைம்ல எதை தான் படிக்கணும், மேக்ஸ் டெஃபினட்டா படிச்சாகணும். ஏன்னா மேக்ஸ் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமே. ஸோ மேக்ஸ் நீங்க விட்டுட்டீங்கன்னா அதுக்கப்புறம் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ சைக்காலஜிக்கான வீடியோஸும் நீங்க சைட் பை சைட் பார்க்கலாம். ஒரு நாள் மேக்ஸ் பாருங்க, வாரத்துல 6 நாள் படிக்க சொல்லியிருக்கேன். ஒரு நாள் மேக்ஸ், ஒரு நாள் மேக்ஸ்னா நடுவில் இருக்க அந்த ஒரு நாள் எதில் ஃபில் பண்ணுங்க, சைக்காலஜிக்கு ஃபில் பண்ணுங்க. ஸோ சைக்காலஜியும் சைட் பை சைடு உங்களுக்கு என்ன ஆயிடும்னு பார்த்தீங்கன்னா கவர் ஆகிட்டு வந்துடும். அப்போ சைக்காலஜியும் படிச்சிடுவீங்க, மேக்ஸும் படிச்சிடுவீங்க. காலையில் சயின்ஸ், ஈவினிங் சோஷியல் சயின்ஸ்னு படிச்சுட்டா ஒரு வாரத்தில் உங்களுக்கு இவ்வளவும் முடிக்க முடியும். ஸோ எந்தெந்த சப்ஜெக்ட் புக்கு, அதாவது வந்து தமிழை தவிர்த்து, தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸை தவிர்த்து இந்த சயின்ஸையும் சோஷியல் சயின்ஸையும் பார்த்தீங்கன்னா இதில் இயற்பியல், வேதியியல், உயிரியல் அப்படி இருக்கு. அதே மாதிரி சோஷியல் சயின்ஸ்ல குடிமையியல், வரலாறு, புவியியல் மற்றும் பொருளாதாரம் இருக்கு. இதெல்லாம் எந்த ஸ்டாண்டர்ட் புக்ல இருந்து படிக்கணும்ன்றதை நான் ஒரு PDF அட்டாச் பண்ணிருக்கேன் இதுல டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல. ஸோ அந்த PDF எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா இப்போ இங்க காமிக்கிறேன் பாருங்க. 6th term 2 எக்கனாமிக்ஸ்ல பொருளியல் ஒரு அறிமுகம், அந்த டாபிக் படிச்சா போதும். அதே மாதிரி 7th term 1ல எக்கனாமிக்ஸ்ல உற்பத்தி. ஸோ நியூ புக்ல இருந்து படிக்கணுமா, ஓல்ட் புக்ல இருந்து படிக்கணுமா, அந்த சிலபஸ் வைஸ் வந்து யார் கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா TNUSRB ரெக்ரூட்மெண்ட் போர்டே கொடுத்துருக்கான். ஸோ அதை தான் நான் வந்து இப்போ உங்களுக்கு ஷோ பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதே மாதிரி நீங்க பண்ணாலே போதும் எனக்கு. ஓகேவா? இதுல இருக்கிறத படிச்சாலே போதும், ஈஸியா கிளியர் பண்ணிடலாம். புக்குக்குள்ள இருக்க கண்டென்ட் சொல்றேன். ஓகேங்களா? சோ அதையும் நான் அட்டாச் பண்ணிருக்கேன். அது என்னன்றதை நீங்க என்ன பண்ணுங்க, டவுன்லோட் பண்ணி பாருங்க. சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்படி படிச்சாலும் ஈஸியா நம்மளால வந்து அக்டோபருடைய எண்டுக்குள்ள ஓரளவுக்கு நம்ம 6th to 10th வரையும் தரவு பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நவம்பர் மந்த்ல நமக்கு ஃப்ரீ தான். இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காவே செகண்ட் டைம் ரிவிஷன் கூட பண்ணலாங்க. சோ புக் பேக் கொஸ்டின்ஸ் மட்டுமே ரொம்ப நல்லா தரவு பண்ணுங்க, அதுவே போதும். ஓகேங்களா? அனைவரும் காவலராக முப்படை பயிற்சி மையத்தின் சார்பாக வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.